வள்ளல் பெருமானின் உரைநடை பார்க்க போகிறோம். அவர் பிரார்த்தனை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தர்றாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம்ல, ஒரு மளிகை லிஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம். முதல்ல எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இதை பண்ணு, எனக்கு அதை பண்ணு அப்படின்ட்டு கோயிலுக்கு போனால் மனம் உருகி யாராவது எதையுமே கேட்காம கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லிட்டு வர்றோமா? இல்லை இல்லை, அந்த நன்றி சொல்கின்ற வழக்கமே நமக்கு கிடையாது. இது போதாது, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு திரும்ப திரும்ப போய் கேட்குறோம்ல, அது சரியா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி. வள்ளல் பெருமான் அதுக்கு பதில் சொல்கிறார். பிரார்த்தனை என்பது உலக பொதுமைக்காக இருக்க வேண்டும். தனக்காக பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனை அல்ல அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். இது என்னது இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவர் திரும்ப அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தால் அதில் அவனுடைய நன்மையும் அடங்கும். சரிதானே? இல்லை, நம்ம வீட்டுக்கு அரிசி வந்து சேரணும், அப்போ விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நமக்கு உடைகள் வேணும், அப்போ நெசவாளர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நமக்கு ஒரு வீடு வேணும், அப்போ வீட்டை கட்டுகின்ற அந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். இப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்து தானே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் மட்டும் தனித்த பிறவியாக வாழறோமா என்ன? இல்லை இல்லை. அப்போ உலகம் நன்றாக இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவது தானே ஒரு பிரார்த்தனையாக இருக்க முடியும். அப்படி கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமே. இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வந்தோன்னு வைங்களேன், நிச்சயமாக நமக்கு வர வேண்டிய எல்லாமே வீட்டு வாசலில் வந்து நிற்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அவ்வளவு என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் உலகத்தின் நன்மைக்காக ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த தத்துவத்தை கொடுத்தார். அது வள்ளல் பெருமானுக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு கிடையாது, சிதம்பரத்துக்கானது என்று கிடையாது, வடலூருக்கானது என்று கிடையாது, தமிழ் நிலத்துக்கானது என்று கிடையாது. ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த தத்துவம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிருக்கானது. அந்த உயிர் கூட மனித உயிர் என்று பிரித்து பார்க்கவில்லை அவர். வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன்னு ஒரு பயிருக்காக கூட உயிர் வாடியவர் நம்முடைய வள்ளல் பெருமான்னு சொல்லும்போது, பிரார்த்தனை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லோருக்காகவும் நாம் மனம் உருக வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். ஜீவகாருண்யம் என்பது அவர் கண்டடைந்த புதிய சித்தாந்தம். அதில் உயிர் இரக்கம் அதுதான் மிக முக்கியம். மற்றொரு உயிரை கொன்று அதன் மூலமாக நான் அருள் பெறுதல் என்பது எப்படி நியாயமாகும்? எனவேதான் புலால் மறுத்தல் என்பது அவருடைய சித்தாந்தத்தில் மிக முக்கிய இடம் பெறுகிறது. புலால் மறுத்தல், உயிர்கொலை தவிர்த்தல், இது இரண்டும் நம்முடைய ஜீவகாருண்யத்தின் அடுத்த நிலை என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தர்றார். அது மாதிரி உயிர் இரக்கம், அணையா அடுப்புன்னு நம்ம நிறைய பார்த்தாச்சு. அணையா அடுப்பு என்றால் 24 மணி நேரமும் வடலூரில் இருக்கின்ற அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய வயிற்றில் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பசியை போக்குகின்ற ஒரு அற்புதமான சேவையை நம்முடைய வடலூரில் இருக்கின்ற சமரச சன்மார்க்க சபை செய்து கொண்டிருக்கிறது இன்றளவும், எப்போதும் என்பதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை இயல். ஆனால் இப்படியெல்லாம் இருந்ததனால் அவரை கொண்டாடினார்களா அந்த காலத்தில் இருந்தவர்கள் என்றால் அவருக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் இருந்திருக்கிறது. என்ன வருத்தம் தெரியுமா? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு. தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். அந்த கேள்விக்கு அப்போது பதில் கிடைத்ததா என்று தெரியவில்லை. ஆனால் 200 ஆண்டுகள் கழித்தும் நாம் அவரை கொண்டாடுகிறோம் என்னும்போது இப்போது பதில் கிடைத்திருக்கிறது. அவருடைய பெருமையை, அவருடைய அருமையை, அவர் சொல்லுகின்ற தத்துவத்தின் சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படி இல்லாத அந்த காலத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற ஒரு உரைநடை பற்றி மக்கள் அந்த வடலூருக்கு சென்று சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக போற்றப்பட வேண்டியது. வருத்தத்தோடு நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்ன அந்த பத்தி என்ன தெரியுமா? அகில சகோதர ஒற்றுமையை பாராட்டும் இச்சங்கத்தில் அங்கத்தினராக வர நீங்கள் அருகர் அல்லர். இச்சங்கத்தின் உண்மை அங்கத்தினர் இந்தியாவிற்கு வடக்கே வெகு தூரத்தில் வசிக்கிறார்கள். நீங்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை, எனது கருத்தின்படி நடக்கவும் இல்லை. நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்தி கொண்டீர்கள் போலும். காலம் நெருங்கிவிட்டது.
ருஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் இதர நாடுகளிலிருந்தும் அறிவாளிகள் இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமையின் கொள்கைகளை பிரசங்கிப்பார்கள். அகில சகோதர ஒற்றுமைங்கிற ஒரு வார்த்தையோட ஆங்கில வார்த்தை காம்ரேட் அப்படின்னு சொல்லிடலாம். காம்ரேட் என்னும்போது அங்கே எந்த விதமான பிரிவினை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்படிப்பட்ட அகில உலக சகோதரத்துவத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கொண்டாடி இருக்கிறார். அதனால் அவர் என்ன செஞ்சார், அந்த வடலூரில் இருக்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சபையில் இங்கே உருவ அடையாளங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஆகமங்களும் இருக்கக்கூடாது, நீங்கள் என்னையும் பூசிக்கக்கூடாது என்று சொன்னார். பொதுவாக ஒரு தத்துவத்தை சொல்கின்றவர்கள் அவர்களை கடவுளாக வணங்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்னை பூசிக்காதீர்கள், என்னை வணங்காதீர்கள், நீங்கள் வணங்க வேண்டியது உங்கள் மனசுக்குள் இருக்கின்ற அந்த ஒளியைத்தான் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் அப்போதிருந்த மக்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் சில பல ஆகமங்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த வருத்தத்தில் தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், நீங்கள் இதற்கு அருகர் அல்லர். அவர் அப்படி சொல்லக்கூடியவரா? உங்களுக்கு அந்த அருகதை இல்லை என்று சொல்லக்கூடியவரா என்றால் இல்லை. ஆனால் அப்படி மன வருத்தம் கொடுப்பதைப் போல் அப்போதிருந்த அன்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு யார் வருவார்கள் என்று அவர் ஒரு பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, இந்த அகில உலக சகோதர உணர்வுங்கிறது உங்களுக்கு புரியலை. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு மக்கள் வருவார்கள் என்று அவர் நம்பிக்கையோடு சொல்கிறார். அந்த பத்தியை திரும்ப பாருங்க. நீங்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை, எனது கருத்தின்படி நடக்கவும் இல்லை, நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்தி கொண்டீர்கள் போலும். அவர் சொன்னதெல்லாம் இதுதான், வேற சடங்குகள் செய்யாதீங்க, பூசை என்ற பெயரில் ஆகமங்கள் செய்யாதீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னபோது மக்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு சடங்கு வேண்டும் என்பதாக அங்கே திருநீர் போன்றவற்றை கூட மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வேண்டாம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னதால் தான் இப்படிப்பட்ட ஒரு வருத்த உரையை அவர் எழுத நேர்ந்திருக்கிறது. அதனால் தான் அவர் சொல்கிறார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அப்படி வருந்தி இருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. காலம் நெருங்கி விட்டது, ருஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் இதர நாடுகளிலிருந்தும் அறிவாளிகள் இந்தியாவிற்கு வந்து, எங்கேருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றார் பாருங்க. ருஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் என்றால் அந்த காலகட்டத்தில் 200 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட பொது அறிவு ஞானத்தோடு நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார். நாமெல்லாம் பக்கத்து தெருவை பற்றி கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய தத்துவத்தை தூர தேசத்தில் இருக்கின்ற ரஷ்யா, தூர தேசத்தில் இருக்கின்ற அமெரிக்கா, அங்கேருந்தெல்லாம் மக்கள் வந்து தன்னுடைய தத்துவத்தை கொண்டாடுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். அந்த தத்துவம் உலகத்துக்கானது, உலகத்துக்கான பொதுமை தன்மை என்பதனால் அவர் நம்பியிருக்கிறார். ஆனால் நம்முடைய மக்கள் பல நூற்றாண்டுகளாக சடங்குகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், ஆகமங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அந்த தலைகளில் இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டியவர், விரும்பியவர், அதற்காக தன்னுடைய கடையை விரித்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால் அவர் நம்பியதைப் போல் இப்போது பிற தேசங்களிலிருந்து வடலூருக்கு மக்கள் வந்து சேருகிறார்கள். அவருடைய அந்த உலக பொதுத்தன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள், உலக சகோதரத்துவத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். காம்ரேட்ஷிப் என்று நிச்சயமாக சொல்லலாம். எல்லா தடைகளையும் எல்லா மனமாச்சரியங்களையும் உடைக்கின்ற ஒரு பொதுமைத்தன்மையை வடலூர் இப்போது உருவாக்கி இருக்கிறது. எனவே வள்ளல் பெருமானின் நம்பிக்கை நிரூபணமாகி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நிறைவு செய்கிற அந்த வரியை பாருங்கள். இதர நாடுகளிலிருந்தும் அறிவாளிகள் இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமையின் கொள்கைகளை பிரசங்கிப்பார்கள். உண்மைதானே? அகில சகோதர ஒற்றுமையின் தத்துவத்தை இப்போது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இப்போது வடலூர், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிதம்பரம் அருகில் இருக்கின்ற வடலூர் என்பது சர்வதேச சகோதர மையமாக, சர்வதேச பொதுமை மையமாக உருவாகி இருக்கிறது என்னும்போது வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற இந்த திரு அருட்பா 6 திருமுறைகள் எல்லாமே உலகத்துக்கான பொது சொத்தாகிறது. இந்த தமிழ் மண்ணிலிருந்து உலகத்துக்கான புதிய சூரியன், புதிய வெளிச்சம், புதிய விடியல் கிடைத்திருக்கிறது என்பது நமக்கான பேறு, நமக்கான பெருமை.
உலகத்தின் பல தேசங்களிலிருந்தும் இங்கே அன்பர்கள் வரும்போது நாம் அந்த கொள்கைகளை, நாம் அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? பின்பற்ற வேண்டாமா? வாழ்வியலாக நிறைந்து காட்ட வேண்டாமா? நிறைந்து காட்டுவோம். அதுதான் வள்ளலாருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு. தொடர்ந்து வள்ளலாரை சிந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.